சிம்பிளாக ஹெல்த்தியாக கொங்கு நாடு கிராமத்து ஸ்டைலில் வடகத்தில் ஒரு குழம்பு பண்ண போகிறோம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹை ப்ரோட்டீன் ஆனதுன்னு சொல்லலாம். பாசிப்பருப்பை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். சாதம், சிறுதானியம், சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக மேட்ச் ஆகும். ஈவன் நீங்கள் பூரி இட்லி கூட எடுத்துக்கலாம். இதுக்கு அரை கப் பாசிப்பருப்பு எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் 10 நிமிஷம் ஊற வச்சிடலாம். நீங்கள் ஊற வைக்காமையும் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. குக்கரில் தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, அதுக்கப்புறமா வடகம் இதெல்லாம் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணணும். கிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா வடகம் போடும்போது கடுகு கூட ஒரு சில டைமில் போட மாட்டாங்க. இந்த வடகத்தை வந்து நல்லா வறுத்துட்டு எடுத்துடலாம். அப்படி இல்லை அப்படின்னா இதோடையே சேர்த்து சின்ன வெங்காயம், பூண்டு, அதுக்கப்புறமா நம்ம பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணலாம். தேவைப்பட்டால் 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறமா உப்பு தேவையான அளவு நம்ம போட்டுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 2 விதமாக பண்ணுவாங்க. ஒன்று நெய்யில் வறுத்து பண்ணுவாங்க. 2வது தேங்காய் எண்ணெயில் வறுத்து பண்ணுவாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓப்பன் பேன் மெத்தடில் வேக வைக்கும்போது நம்ம கொஞ்சம் வேறு மாதிரி பண்ணுவோம். குக்கர் அப்படிங்கும்போது எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டுருவோம். அதில் பெருங்காயம், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் போட்டிருக்கேன். மிளகாய்த்தூள் அப்படிங்கிறது கொங்கு நாடு கிராமத்தில் வந்து விளக்கெண்ணெயில் மிளகாய், அதுக்கப்புறம் ஒரு சில அதாவது கொத்தமல்லி எல்லாம் போட்டு அரைச்சி பண்ணுவாங்க. பட் அந்த ரெசிபி கூடிய சீக்கிரம் போடுறேன். இதான் வந்து குழம்பு மிளகாய்த்தூள்னு சொல்லுவோம். இன்கேஸ் இது இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மல் மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். இப்போது நம்ம அந்த பாசிப்பருப்பு இதில் ஊற்றணும். ஸோ இதில் போட்டுட்டு நம்ம வந்து தேவையான அளவு உப்பெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு மூடி 3லேருந்து 4 விசில் வச்சிங்க அப்படின்னா அப்படியே பஞ்சு போல் ரெடி ஆகிடும். ஸோ இதை வந்து தண்ணி மாதிரியும் நம்ம செய்யலாம். ஸோ இட்லிக்கெல்லாம் அரைக்கும்போது நம்ம தண்ணி மாதிரி நம்ம பண்ணுவோம். நம்ம சப்பாத்தி, அதுக்கப்புறம் சாதம், சிறுதானியத்துக்கெல்லாம் இந்த மாதிரி திக்காக தான் இருக்கணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா புளியெல்லாம் போட மாட்டோம். தேவைப்பட்டால் நீங்கள் போட்டுக்கலாம் புளியெல்லாம். புளி, தக்காளி எதுவுமே கிடையாது. ஈவன் வடகத்தை போட்டுட்டு பருப்பு போட்டு அப்படியே வந்து செய்வாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். நெய் பருப்பு மாதிரி இருக்கும். இதை போட்டுட்டு நம்ம சூடான சாதத்தில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் 80s 90s கிட்ஸ்க்கு தெரியும். நம்ம ஸ்கூல் விட்டு வரும்போது என்ன பண்ணுவோம்னா வடகத்தை தனியாக ஃப்ரை பண்ணி கூட சாப்பிட்ருப்போம். ஸோ உங்களுக்கு நீங்கள் அப்படி ஃப்ரை பண்ணி சாப்பிட்ருந்தீங்கன்னா கமெண்ட்டில் போடுங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹை ப்ரோட்டீன் சொல்லலாம். ஸோ அந்த ரெசிபி நான் சொல்கிறேன். இதான் வந்து பார்த்திங்கன்னா கொங்கு நாடு கிராமத்தில் பண்ணுற வடகம். ரொம்ப சிம்பிளானது. ரொம்ப ரொம்ப ஒரு யூனிக்கான, ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபின்னு சொல்லலாம். வெயில் காலத்தில் நம்ம போட்டோன்னா 1 இயர் வரைக்குமே கெட்டு போகாது. இதுக்கு முதல்ல 2 கப் முழு உளுந்து எடுத்துக்கலாம். இதை வந்து ஒரு 3-4 தடவை நல்லா வந்து கழுவிக்கலாம். இதுலேயே 2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அந்த தண்ணியை நம்ம வடிச்சிடலாம். இதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றிட்டு ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சிடலாம். இல்லைனா ஓவர் நைட் கூட நீங்கள் ஊற வச்சிடலாம். இப்போது ஜீரகம் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துகிட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம ஊற வச்சிடலாம். இதுக்கப்புறம் சின்ன வெங்காயம். இதுக்கு சின்ன வெங்காயம் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 கப் எடுத்துக்கலாம். நல்லா தோலெல்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். ரஃப்பாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ மிக்சியில் வந்து ஜீரகம் போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் கருவேப்பிலை அது ஒரு 2-3 கொத்து போட்டுக்கலாம். இதை போட்டு நம்ம தண்ணி இல்லாமல் கரகரப்பாக தான் அரைக்கணும். இதுக்கு கொத்தமல்லி எல்லாம் எதுவுமே தேவையில்லை. ஸோ இப்படி அரைச்சிக்கலாம். இதுக்கப்புறம் வந்து வெங்காயம் போட்டுட்டு தண்ணி ஊற்றாம அரைச்சி வச்சுக்கணும். இப்போ 4 மணி நேரத்துக்கு அப்புறமா உளுந்து வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரெடி ஆகிடுச்சு. நல்லா தண்ணியை வடிச்சிக்கலாம். இப்போது கிரைண்டரில் போட்டுட்டு நல்ல ஃப்ளஃபியான பேட்டர் மாதிரி வரணும். வடையை விட கொஞ்சம் திக்காக இருக்கணும். இப்போ ஆனியன் பேஸ்ட் நான் போடுறேன். இதுலேயே வந்து நம்ம உப்பு போட்டுக்கிறோம். உப்பு வந்து கல்லுப்பு போடுறோம். இதை போட்டுட்டு நம்ம நல்லா அரைக்கணும். தண்ணி அதிகமாக ஊற்றிடாதீங்க. தண்ணியை தெளித்து தான் மாவு அரைக்கணும். மாவு நல்லா கெட்டியாக இருக்கணும். இல்லைனா வடகம் வந்து வராது. நீங்கள் வடகம் போடும்போது அது ட்ரை ஆகி வரும்போது அப்படியே ஃப்ளாட் ஆகிடும். ஸோ பாருங்கள், இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும். இப்போ இதில் கடுகு, உளுந்து 2ஓட சேர்ந்துருக்கு. ஒரு 1 டேபிள் ஸ்பூன்லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லா இடத்துலையும் வந்து படுற மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணிகிட்ருக்காதீங்க. ஸோ ஒரு நிமிஷத்துக்குள்ளே நல்லா மிக்ஸ் பண்ணி முடிச்சிடலாம். இமீடியட்டாக நம்ம வடகம் போடலாம். வடகம் போடுறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய கட்டில் மாதிரி இருந்தது அப்படின்னா க்ளீனான காட்டன் கிளாத் போட்டுட்டு
நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வடகத்தை வந்து ஷேப் பண்ணிக்கலாம். இது வந்து ட்ரெடிஷ்னலாக வந்து இது மாதிரி தான் வந்து பண்ணுவாங்க. உங்களுக்கு வந்து இது மாதிரி தெரியல அப்படின்னா ஷேப் பண்ணுறதுக்கு வராது ஃபஸ்ட்டு. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜிப்லாக் பவுச் எடுத்துக்கலாம், இல்லை அப்படின்னா பைப்பிங் பேக் எடுத்துக்கலாம், இல்லை அப்படின்னா க்ளீனான ஒரு பால் கவர் அதை எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா லைட்டாக இந்த பேட்டர் போட்டு கீழே வந்து கட் பண்ணிவிட்டு நீங்கள் டைரெக்டாக இது மாதிரி கூட பண்ணலாம். ஸோ அது வந்து ஒரு ஈஸியான மெத்தடு. இது வந்து ஒரு 2லேருந்து 3 நாளைக்கு நல்லா வெயில் இருக்கணும். அப்போ தான் இது காஞ்சு நல்லா வரும். நான் சொன்ன மாதிரி 1 வருஷம் வரைக்குமே இது வந்து தாங்கும். நம்ம வெயிலில் தான் வைக்கணும். ஸோ 1 நாள் 2 நாள், ஸோ 3rd டே வரைக்கும் எப்படி இருக்குன்னு நான் காட்டியிருக்கேன். ஃபஸ்ட்டு டே ஈவினிங் எப்படி இருக்குது, இதை விடவே நல்லா வந்து வெயில் அடிக்கும்போது பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். 2வது நாள் 3வது நாளும் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் இந்த துணியிலேருந்து நம்ம எடுத்துகிட்டு நம்ம திருப்பி போட்டுட்டு திரும்ப வந்து காய வைப்போம் ஒரு நாள். ஸோ பாருங்கள், இப்படி ஈஸியாக வந்து எடுத்துடலாம். இன்கேஸ் இப்படி எடுக்க முடியலன்னா இந்த காட்டன் கிளாத்தை திருப்பி லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு நீங்கள் எடுங்க, ஈஸியாக வந்துடும். அதுக்கப்புறம் திரும்ப ஒரு 1 நாள் 2 நாள் காய வைக்கும்போது இது மாதிரி பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். இது ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டோம் அப்படின்னா 1 வருஷம் வரைக்குமே கெட்டு போகாது. நம்ம இப்படி குழம்பு பண்ணுறப்போ இல்லைன்னா வந்து தயிர் சாதத்துக்கு வந்து ஏதாவது வேணும்னா நம்ம ஊறுகாய் சாப்பிடுவோம். ஆனால் இதை வந்து எண்ணெயில் வறுத்து போட்டுக்கலாம், நெய்யில் வறுத்து போட்டுக்கலாம், நல்லெண்ணெயில் வறுத்து போடலாம், தேங்காய் எண்ணெயில் வறுத்து போடலாம், எல்லாமே நல்லாயிருக்கும். இது மாதிரி குழம்புக்கு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு இதை வறுத்தும் நம்ம இப்படி கீரை குழம்பு மேலே போட்டு சாப்பிட்லாம். இதே மாதிரி நிறைய ட்ரெடிஷ்னல் ரெசிபிஸ் வேணும்னா நீங்கள் உத்தமி கிச்சனை வந்து ஃபாலோ பண்ணலாம். கிரியேட்டிவ் வேர்ல்டுன்னு இன்னொரு சேனல் இருக்குது. அதுலேயுமே 2000 ரெசிபிஸ் இருக்குது. சவுத் இண்டியன் ஃபுட்ஸ்.inங்கிற வெப்சைட்டை 19 இயர்ஸாக ரன் பண்ணுறோம். அதுலேயுமே 8000 ரெசிபிஸ் இருக்குது.